வெல்கம் டு மிச்சிசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, 12th ஃபெயில் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். 12th ஃபெயில். ஸோ இந்த படம் தான் பாத்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் ஃபிலிம் சொல்லி நம்ம இந்த 12th ஃபெயில் படத்தை வந்து சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வித்து வினோத் சோப்ரா அப்படிங்கிறது அந்த படத்தோட டைரக்டரா இருக்காரு. ஸோ இவரோட இன்டர்வியூல பார்க்கும்போது என்ன சொன்னார்னா, இந்த படத்தை மட்டும் சுமார் 260 தடவை வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரீரிட்டன் வந்து பண்ணியிருக்காரா. ஸோ அந்த அளவு பாத்தீங்கன்னா அவ்வளோ அவர் போட்ட அந்த ஹார்ட் ஒர்க்கால அந்த படம் வந்து ஒரு எவர்கிரீன் மோட்டிவேஷன் ஃபிலிமா வந்து இந்த 12th ஃபெயில் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. இந்த படத்துல உள்ள சீன் பை சீன் பை சீன் பாத்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனலா, அவ்வளோ நேச்சுரலா, அவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆத்மார்த்தமா ரொம்ப அழகா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து ஒரு ஒரிஜினல் கதையை மையப்படுத்தி இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ மனோஜ் அப்படிங்கிற ஒரு ஒரிஜினலான ஒருத்தரோட கதையை வந்து தழுவி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு சீன் வந்து பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சுருக்கமா பார்த்துருவோம். ஸோ இந்த படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 12th ஃபெயில் ஆன ஒரு மனுஷன், அதாவது மத்திய பிரதேஷ்ல ஒரு சின்ன கிராமத்துல 12th ஃபெயில் ஆன ஹிந்தி மீடியம் படிக்கக்கூடிய ஒரு மனுஷன் யூபிஎஸ்சி எக்ஸாம், உலகத்திலே கஷ்டமான எக்ஸாமான யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்றாரு. கிளியர் பண்ணி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆறாரு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவா வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 4 அட்டெம்ப்ட் தான் இருக்கும். ஸோ அந்த 4 அட்டெம்ப்ட்டுக்குள்ள நம்ம கிளியர் பண்ணாதான் கிளியர் பண்ணபடி பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு மட்டும் ஒரு 6 அட்டெம்ப்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது அவ்வளவு சாத்தியமான விஷயமே கிடையாது. ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்காக ஒரு மத்திய பிரதேசோட ஒரு சின்ன ஒரு பின்தங்கிய ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மனுஷன் டெல்லிக்கு வந்து அந்த யூபிஎஸ் எக்ஸாமாக ட்ரை பண்ணி எல்லா தடவையும் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்காது. ஃபைனல் அட்டெம்ப்ட்ல அவர் கிளியர் பண்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலே அந்த மாதிரி கிளியரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பார்க்கும்போது அவனுக்கு தெரியாது, நம்மள மாதிரி ஒரு சராசரி மனுஷன் பெரிய ஆளா இருந்தா பாத்தீங்கன்னா, பெரிய ஆளா கூடிய அந்த படங்களை பார்க்கும்போது தான் நம்மளுக்கே ஜெயிச்ச ஒரு உணர்வு கிடைக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த அளவு அழகா வந்து பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நடிச்ச இந்த லீட் ஆக்டர் அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்ல ஒரு சின்ன குக்கிராமத்துல வந்து ஆரம்பத்துல வந்து காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அங்க வந்து 12th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. அங்க வந்து ஸ்கூல்லே வந்து அங்க பசங்களுக்கு வந்து பிட் வந்து சப்ளை பண்றாங்க. அதாவது டீச்சரே வந்து பசங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க எக்ஸாம் டயத்துல. இப்படி சொல்லி கொடுக்குற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அதை வந்து புடிச்சிடறாரு. புடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பசங்களுக்கு நீங்களே வந்து ஆன்சர் சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த 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 வருஷத்துல அந்த 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 எக்ஸாம்ல எல்லாத்தையும் வந்து 12th ஃபெயில் ஆக்கி விட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லாத்தையும் வந்து 12th ஃபெயில் ஆக்கி விட்டுறாங்க. அதுல ஒரு பையனா தான் வந்து ஹீரோ வந்து இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல உங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆளா இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வேலைகள்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நேர்மையா இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு முதல்ல வந்து ஒரு தாட் வருது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் வந்து ரொம்பவே நேர்மையா இருக்கிறது வந்து காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் நேர்மையா இருந்து, அதாவது ஒரு மனுஷனுக்கு பவர் இருந்து அவன் நேர்மையா இருந்தா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் அப்சர்வ் பண்றாரு. ஸோ நம்மளும் அந்த பவர் கொண்டு போகணும், நம்ம நேர்மையா இருக்கணும்னா அந்த ஒரு பெரிய பவர்ல இருந்தா நம்ம நேர்மையா இருக்கணும், நேர்மையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் பார்த்து ஹீரோ வந்து இன்ஸ்பயர் ஆறாரு. அந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா டிஎஸ்பியா இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா நாமளும் அந்த மாதிரி டிஎஸ்பி ஆகணும், ஸோ ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னு ஹீரோ வந்து நானும் உங்களுமே ஆக போறேன்னு சொல்லி ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டு ஸோ அந்த மத்திய பிரதேசில் உள்ள ஒரு பெரிய ஒரு சிட்டிக்கு போய் வந்து டிஎஸ்பி எக்ஸாம் எழுத போறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க டிஎஸ்பி எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிருது. அந்த டைத்துல பாத்தீங்கன்னா சார் நான் எப்படியே டிஎஸ்பி ஆகலாம்னு நினைச்சேன், எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டல்ல தற்செயலா ஒருத்தர் வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் மூலமா அந்த அந்த ஒரு பையன், இன்னொரு பையன் வந்து அறிமுகமாறாரு. அவர் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். ஸோ அவர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுது போ அப்படின்னு சொல்லி உங்க அப்பா வந்து சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்னன்னே ஹீரோக்கு வந்து தெரிய வருது. ஸோ நானும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நடக்குது. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஒரு அந்த நேரத்துல ஒரு ஃப்ரெண்ட் சப்போர்ட் வந்து கிடைக்குது. அந்த நேரத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா வந்து அவர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக வந்து அவர் வந்து டெல்லி வராரு. ஸோ யூபிஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், அதாவது டிஎஸ்பியோட 20 மடங்கு வந்து ஒரு பெரிய வேலை அது. ஒரு டிஎஸ்பி வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகணும். ஸோ அந்த அளவு பாத்தீங்கன்னா டிஎஸ்பியோட பல மடங்கு பவர் உள்ள ஒரு 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 எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம்னால நானும் வந்து ஐபிஎஸ் ஆக போறேன் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு ஒரு இதா வந்து ஆசை வருது. ஆனா ஐபிஎஸ்னா என்ன, அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற எதுவுமே ஹீரோக்கு அந்த நேரத்தில் தெரியல. ஒரு இன்னசென்ட்டா வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட வந்து ஒரு ஹிந்தி மீடியம் படிச்ச பையன், ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆளு, எந்த வித நாலேஜும் இல்லாத ஒரு ஆளு வந்து
மத்திய பிரதேஷ்க்கு வந்து வராரு. சாரி, மத்திய பிரதேஷ்ல இருந்து டெல்லிக்கு வந்து வராரு. டெல்லிக்கு வந்து பார்த்தோம்னா, அந்த டெல்லியோட சூழல்லாம் பார்க்கறதுக்கு இவருக்கு அப்படியே தல வந்து சுத்துது. அங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ரொம்ப வருஷமா வந்து இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்காங்க. இவர மாதிரி கிராமத்துல இருந்து வந்து ஒரு பையன வந்து காமிக்கிறாங்க. கௌரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு 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 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த ரீஸ்டார்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவரும் பார்த்தீங்கன்னா வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அட்டம்ப்டும் ஃபெயில் ஆயிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட 6 அட்டம் எழுதுறாரு. 6 அட்டமும் ஃபெயில் ஆயிட்டாரு. ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட மனம் தளராம திரும்பி ரீஸ்டார்ட்னு ஆரம்பிச்சு, என்னால தான் யுபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஜெயிக்க முடியல. ஸோ இங்க வரவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ யுபிஎஸ்சி ட்ரைனிங் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட வந்து எல்லாத்துக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்க வந்து கிளம்புறாரு. ஸோ அங்க உள்ள எல்லா பசங்களுக்கும் இவர மாதிரி கிராமத்துல இருந்து பின்தங்கி வரவங்க, காசு இல்லாத எல்லா பசங்களுக்கும் பாத்தீங்கன்னா, யுபிஎஸ்சி எக்ஸாம்க்கு வந்து ட்ரைனிங் வந்து அந்த கௌரிங்கிற ஒரு கேரக்டர் குடுக்குறாரு. ஸோ அந்த கேரக்டர் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறாரு, ஃபெயில் ஆறாரு. செகண்ட் டைம் எழுதும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது கிளியர் பண்ணிடுறாரு. அ அ ப்ரி சாரி ப்ரீலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுறாரு. ஆனா மெயின் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டம்ப்டும் ட்ரை பண்ண ஃபெயில் ஆயிட்டே இருக்காரு. இதே டயத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் வருது. ஹீரோனுக்கும் இடையில வந்து லவ் வந்து வருது. ஸோ இந்த டயத்துல ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனம் விரக்தியாகி, ஸோ நம்மளால நான் எக்ஸாமே கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே வெக்ஸ் ஆயிறாரு. வெக்ஸ் ஆயிட்டு அவர் கிராமத்துக்கு போய் பார்க்குறாரு. கிராமத்துக்கு போய் பார்த்தா அவங்க பாட்டி வந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அவங்க பாட்டி வந்து அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தன்னோட லைஃப் டைம் சேவிங்கான நெறைய சேர்த்து வச்ச பணத்த எல்லாத்தையும் வந்து அவங்க பாட்டி வந்து அவங்க பேரனுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ எமோஷனலா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஊருக்கு போய் பார்க்கும்போது அவங்க பாட்டி இறந்தத பார்த்து ரொம்ப வேதனைப்படுறாரு. ஸோ திரும்பி வந்து எப்படியாவது அந்த ஐபிஎஸ் எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வராரு. திரும்பியும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்காரு. கடைசி அட்டெம்ப்ட்ல வந்து எக்ஸாம் வந்து 2 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ சீக்வென்ஸ் வந்து ஃபைனல் கிளைமாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த சீன்ல அந்த இன்டர்வியூ கிளைமாக்ஸ் அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு முதல் சீன்ல அவர் வந்து அந்த ட்ரெயின் ஏறி டெல்லிக்கு வந்து போயிருப்பாரு. அப்ப வந்து ஒரு இன்னசென்ஸ் வந்து இருக்கும். அந்த இன்னசென்ஸ் எல்லாம் தாண்டி அதுக்கும் அந்த ட்ரெய்னிங்ல அவர் அட்டெண்ட் பண்ணும்போது அவரோட அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல. நான் ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டோட அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுவாரு. ஸோ அந்த அட்டன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இன்டர்வியூல பயங்கரமா வந்து கேள்வி கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அந்த அளவு இல்லையே அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, சரி நீங்க எனக்கு வந்து தண்ணி குடுங்க அப்படின்னு இவர் ஹீரோ வந்து சொல்லுவாரு. ஸோ தண்ணி குடுத்தோன்னா ஒரு ஒரு கண்ணாடி கிளாஸ்ல வந்து தண்ணி குடுப்பாங்க. உடனே அவங்க கேட்பாங்க, இல்ல எனக்கு கண்ணாடி கிளாஸ்ல வேணாம், ஸ்டீல் கிளாஸ்ல தண்ணி குடுங்க அப்படின்னு ஹீரோ வந்து கேட்பாங்க. அப்ப அவங்க கோவப்பட்டு, "எப்பா தண்ணி எதுல குடிச்சாலும் தண்ணி தானப்பா" அப்படிம்பாங்க. அதே தான் நானும் சொல்றேன். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எனக்கு இல்ல, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாதனால எனக்கு எப்படி இங்க நாலேட்ஜ் இல்லன்னு நெனைக்கலாம். ஸோ நாலேட்ஜ் தானே முக்கியம். அது என்ன கிளாஸ்ன்றது முக்கியம் இல்லையா? முக்கியம் இல்ல இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஆக்சிஜன் சிலிண்டரோட ஏறி வந்து மவுண்ட் எவரெஸ்ட் போயிருப்பாரு. ஒருத்தர் ஆக்சிஜன் சிலிண்டரே இல்லாம ஏறி மவுண்ட் எவரெஸ்ட் வந்து போயிருப்பாரு. வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுனாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ஆனா அவன ஹீரோவ பொறுத்தவரைக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம ஏறுனது தானே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்ன என்ன மீன் பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு 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 நல்ல ஒரு அ செட்டில்டான ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு ஸ்கூலு, பெரிய ஒரு மெட்ரிகுலேஷன் மாரி மிகப்பெரிய ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனா இருந்து ஒரு யுபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றத விட, காசுக்கே கஷ்டப்பட்டுட்டு, பார்ட் டைமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து அவரு டாய்லெட் கிளீன் பண்ணுவாரு. ஒரு லைப்ரரில வேல பார்ப்பாரு. ஒரு ரைஸ் மில்ல வேல பார்ப்பாரு. இந்த மாதிரி காசுக்கே ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, ரொம்பவே வறுமையில கஷ்டப்பட்டு, அந்த வறுமையிலயும் கூட நம்ம எப்படியாவது முன்னேறணும், ஜெயிக்க முடியும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா, அந்த யுபிஎஸ்சி எக்ஸாமுக்காக அவர் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு, அது மூலமா ஜெயிச்சு, அது மூலமா எக்ஸாம் ஜெயிச்சு கிளியர் பண்றதுக்கும் 2த்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுல எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க் போட்டாலும், அந்த வறுமையிலயும் கஷ்டப்பட்டு முன்னேறி அவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால நான் ஒரு டிசர்வான ஒரு கேண்டிடேட் தான். எனக்கு நீங்க ஒரு 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 வாய்ப்பு குடுங்க அப்படின்னு அவரு கேட்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப அரகன்ட்டா இருக்காருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இவருக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது. நாம வந்து இந்த இன்டர்வியூல வந்து கண்டிப்பா நம்மள எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையே இருக்காது. இருந்தாலும் பரவால்ல, நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே போதும். இதுவே என்னோட சக்சஸ் தான். ஸோ நம்ம வந்து பொதுவா வந்து ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ அது 2வது. ஆனா கடைசி வரைக்கும் போராடுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பெரிய விஷயம். அப்படின்றத இந்த படத்துல நெறைய இடங்கள்ல காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூல கூட ஒரு சீன் வந்து சொல்றாங்க. நீங்க ஒரு வேள வந்து இந்த இன்டர்வியூல கிளியர் பண்ணலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு அவர்ட்ட கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதுக்கு ஹீரோ வந்து ஒரு அழகா ஒரு டயலாக் வந்து சொல்றாரு. நான் வந்து பூமிக்கு வெளிச்சம் குடுக்குற சூரியனா இல்லைனாலும், அட்லீஸ்ட் என் தெருவுக்கு வெளிச்சம் குடுக்குற ஒரு ஒரு தெரு லைட்டாவது நான் இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஸோ அந்த சீன் அந்த அந்த டயலாக்ஸ்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே டயலாக்ஸ் வந்து அவ்வளோ கூஸ் பம்ப்ஸா வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஃபைனல் சீக்வென்ஸ்ல அவர் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த ஹீரோயின் பார்த்துட்டு,
இந்த ஹீரோ வந்து பாக்குறாங்க. அந்த பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவோட எமோஷனல் ஆகி அந்த கண்ணீர் விட்டு அழுவாரு. அந்த சீன் பார்க்கும்போது நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா அழுக வரும். அந்த அளவு வந்து ரொம்ப அழகா வந்து கிளைமேக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா வந்து இந்த சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நேர்மையா இருந்தா முன்னேற முடியாது அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மித்த இந்த படத்துல உடைச்சிருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நேர்மையா இருந்தாலும் உங்களால சக்சஸ்ஃபுல்லா முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படத்துல நல்லா இல்லன்னு எதுவுமே சொல்ல முடியாது. நல்ல லவ் இருக்குது, நல்ல எமோஷன் சீக்வென்ஸ் இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரிஜினல் கதையை தழுவி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம் சொல்லலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்ல, லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபிலிமா வந்து இந்த 12த் ஃபெயில் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இருக்குது. ஸோ இதுவரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, ஸோ ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஆரம்பிங்க. தோத்து போயிட்டு அப்படின்னு துவளக்கூடாது. திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த மோட்டிவேஷனலான ஒரு சில சாங்ஸ்லாம் வருது. சில சீன்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கலைன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளா வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.